வணக்கம். ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்ள, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள பசங்களை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அங்கே ஆசிரியர்கள் பலவிதமாக நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு மாணவர்கள் இருந்தார்கள். இன்று நேர் எதிராக மாறிவிட்டது அப்படின்னு மிக வருத்தமான ஒரு குரல் இன்றைக்கி ஹைதராபாத்திலேருந்து ஒழிச்சிருக்கு. அதையெல்லாம் விட மாணவர்களை சினிமாக்கள் கெடுத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு ரொம்ப வருத்தமான ரொம்ப ஒரு அக்கறையான ஒரு குரல். அதாவது தேசிய கல்வி ஆணையம் சார்பாக ஹைதராபாத்தில் யூசுப் குடாவில் ஒரு நிகழ்வு. அதில் ஒரு ஆசிரியர் பேசுகிறாங்க, லேடிஸ் டீச்சர் தேவி அம்மாள் அப்படின்னு. ரொம்ப மன வருத்தத்தை ரொம்ப பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாக சினிமா அப்படின்னா ஒரு 70-80 பார்த்தோம் அப்படின்னா ஏகதேசம் பரவாயில்ல, கொஞ்சம் கருத்துக்கள் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. சினிமாங்க பேர் தானே ஒழிய மற்ற உள்ளே போய் பார்த்தா ஒரு பாட்டு கூட நிற்கலை, ஒரு படத்தின் கதை கூட நிற்கலை. மற்றபடி எந்த இதெல்லாம் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக கொடூரமான ஒரு சூழல். அதையும் இக்காலத்து இளைஞர்கள் பார்த்து ரசித்து ஒரு 20 நாள் ஓடினா போதும். ஆமாம், 20 நாள் இன்றைக்கி 20 நாள் ஓடிச்சா அப்படின்னா 100 நாள் கணக்கு. அந்த வகையில் புஷ்பா 1 அப்படிங்கிற ஒரு படம் நல்ல சரி ஹிட்டு. அப்புறம் அதை தொடர்ந்து புஷ்பா 2 அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது 2000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இன்றைக்கி சரியான ஹிட். அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏற்படுத்தி. ஆமாம், அது சிறப்பு காட்சியில் ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டம், சரியான கூட்டம், நெரிசலான கூட்டம். அந்த படம் புஷ்பா 2 அல்லு அர்ஜுனா அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறாரு. தெலுங்கு படம். அது தமிழ்லேயே டப்பிங் போய் மற்றபடி புஷ்பா 2 அப்படி ஒன்றும் தூக்கலை. புஷ்பா 1 தூக்குச்சு. புஷ்பா 2 தமிழக மக்கள் மற்றபடி யாருமே அதை தூக்கி நிறுத்தலை. ஏன்னா அந்த படம் அவ்வளோ மோசமாக இருக்கிறது போட்டு இந்த தேவி அம்மாள் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி தேசிய கல்வி ஆணையத்தை முன்னாலே பேசியிருக்காங்க. இவங்க ஹைதராபாத் யூசுப் குடா அரசு பள்ளியில் ஆசிரியாக இருக்காங்க. தேவி அம்மாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புஷ்பா 2 படத்தை ஏன் வெளியிட்டார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது, தணிக்கையாளர்களாக இருந்திருப்பா, பல அதிகாரிகளை பார்த்துருப்பாங்க. எப்படி வெளியிட்டாங்க? இந்த மாதிரி படமெல்லாம் வெளியிட்டான் அப்படின்னோம்னா பசங்க கெட்டு போயிடுறாங்க. இப்போல்லாம் பார்த்தோம்னா அதை படங்களை பார்த்து கலராக டை அடிச்சுட்டு வர்றானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுறானுங்களே தெரியல. அவனுங்களை தண்டித்தா அப்படின்னா டக்குன்னு தற்கொலைக்கு போயிடுறாங்க. சரி, நம்ம தான் தண்டிக்கலை அப்படின்னம்னா பெற்றோர்களாக தண்டிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. பெற்றோர்களை மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி, தண்ணி தெளித்த மாடு மாதிரி விட்டுறாங்க. அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றானுங்க, பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறானு, என்ன படிக்கிறானு, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது தெரியல. நான் குருவாக தோற்றுவிட்டேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார். உண்மையிலே ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதையெல்லாம் விட இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது அப்படின்னா எப்படி மாணவர்கள் திருந்துவார்கள்? ஏன்னா சினிமா பார்த்து பசங்க ரொம்ப கெட்டு போய்ட்டு, அது குறிப்பாக புஷ்பா 2 பார்த்து எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களும், அதாவது ஹைதராபாத்து யூசுப் குடாவில் உள்ள அந்த அரசு பள்ளியில் படிக்கிற அனைத்து மாணவர்களும் கெட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அரசு கவனிக்கணும், தணிக்கை கவனிக்கணும். எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக, அழுத்தம் திருத்தமாக, மற்றபடி ரொம்ப பஞ்சாக ரொம்ப எதிர்பார்ப்பாக பேசியிருக்காங்க. பொதுவாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் ஏகப்பட்ட பல விஷயங்களை இந்த சமூக வலைத்தளங்கள்,
இந்த மீடியாஸு ப்ளஸ் வந்து சினிமாவும் தான் காரணம். அவனா என்னத்தை இந்த மீடியாவில் கூட என்னத்தை காட்டுறாங்க, அவனா சினிமா தான் போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சினிமா ஒரே சினிமா பிட்டுப்பட்டா, ஆமாம், ஸ்டண்ட்டு காட்சி தனியாக, பாட்டு காட்சி தனியாக, மற்றபடி வந்து காதல் சீன்ஸு தனியாக, மற்றபடி வந்து அடிதடி வெட்டுக்கூத்து தனியாக, அப்புறம் சண்டை காட்சிகள் தனியான்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து போட்டு ஒரு படத்தை 30-40 பிரித்து போட்டு யூடியூப் சேனலில் ஏற்றி விட்றாங்க. ஆளாளுக்கு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆமாம், வாட்சிங் ஹவர்ஸு மற்றபடி சப்ஸ்கிரைப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அதை பார்த்து என்ன தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா திரும்ப அதையே பார்க்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுதும் மனசுக்குள்ளே பதிந்து விடும். கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. புஷ்பா 2ல் இந்த தேவி அம்மாள் ஆசிரியர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டனக்குரலை குற்றச்சாட்டை பண்ணுறார். ஏன்னா அவர் பேசிய இடம் அந்த மாதிரி தேசிய கல்வி ஆணையத்துக்கு முன்னாலே பேசியிருக்கார். அப்படிங்கிறப்ப இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆசிரியை வந்து இந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா கட்டாயமாக எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். எங்கள் காலத்தில் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆசிரியரும் சரி. நாங்களாம் வந்து ரொம்ப பயந்து நடுங்குவோம். ஆசிரியர் வந்துட்டாங்க அப்படின்னா பயந்து நடுங்குவோம். ஆமாம், வாழைப்பழம் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து நாக்கு வராது சின்ன வயசில். வாழைப்பழம் அப்படின்பேன். அந்த வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு சொல்ல வைக்கிறதுக்கு எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து என்னை படுத்தின பாடு இருக்க கரெக்டாக அவர் தான் ஜெயித்தார். என் குருநாதர் தான் என்றைக்கு ஜெயித்தார். இன்றைக்கி நான் வாழைப்பழம் அப்படின்னு போட்டு அந்த வாழைப்பழத்தை சொல்லுவேன். வாழைப்பழம்ங்கிறதுக்கும் வாழைப்பழங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தான் இன்றைய கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இந்த நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை வந்து சமூக மீடியாக்கள் கெடுத்து விட்டன. ஆமாம், அது பத்தாவதுக்கு வந்து பெற்றோர்களாக வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆகுன்னா தட்டுனா அப்படின்னா எல்லாமே ஆபாச படங்கள். கும்பலாக உட்காந்து அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னு போய் லாங் ஷாட்டில் பார்த்தோன்னா ஆபாச படம் ஓடுது. பசங்க, சின்ன பசங்க. சரி, அப்புறம் வேறு என்ன தான் பார்க்குறானுங்க அப்படின்னா என்னமோ சாட்டிங் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. அப்புறம் தன்னுடைய லவ்வர்ஸு காதலின்னு சொல்லி போட்டு மாணவிகள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்படி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. எல்லாமே கைக்குள்ளே வந்து ஒரு அடக்கமான ஒரு விஷயம் வந்தாச்சு. சரி, அது நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கல்விக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா கிடையாது. பொதுவாகவே யூடியூப் சேனல் எடுத்துக்கலாம், என்னுடைய அனுபவத்தில் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை போடுவோங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. பார்த்தோம்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சப்ஸ்கிரைப்ஸ் ஏறவே மாட்டாங்க. ஒன்றுக்கு விளங்காத ஒரு விஷயம் போட்டோம் அப்படின்னம்னா பார்த்தா சப்ஸ்கிரைப் ஒரு 30, 50, 100 பேர் ஏறி இருப்பாங்க, வியூஸும் அதிகமாக இருக்கும். என்ன அதில் விஷயம் அப்படின்னு கேட்டால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை போட்டோம் அப்படின்னா போதும், உடனே. மற்றபடி வேறு விதமான ஆபாச விஷயங்கள், மற்றபடி ஒரு கல்வி சம்மந்தப்பட்டது, ஒரு நாடு சம்மந்தப்பட்டது, ஒரு விடுதலை சம்மந்தப்பட்டது, ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு, அறிவு சம்மந்தப்பட்டு போட்டோம்னா ஏறல. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டைலாம் வந்து தேசிய கல்வி ஆணையம் வந்து கூர்ந்து கவனிக்கணும். தேவி அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து தேசிய ஆணையம் ஏற்பாடு செஞ்ச அந்த நிகழ்விலே பேசியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். தேவி அம்மாளே எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் புஷ்பா 2 போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து தணிக்கைலாம் இனிமேல் வந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்காது. அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணுங்க பாருங்கள். அது பட்டிட்டு அந்த யூசுப் கூடாவோட அந்த அரசு பள்ளியில் இருக்க அனைத்து மாணவர்களும் கெட்டு விட்டார்கள் சொல்லி போட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. நாங்கள் திருத்தினப்பட எவன் கேட்குறான், ஒன்று சத்தம் போட்டாலும் போய் தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. அப்போ எங்கள் மேலே ரிப்போர்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, முடிஞ்சு போச்சு. நாங்கள் நல்லதுக்கு என்ன சொல்லுவோம் அதை அப்படியே கெடுதலாக எடுத்து கொடுக்கிறார்கள். நாங்கள் இதோட என்ன பண்ண முடிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால் வந்து வரும் காலங்களில் சினிமாவை சென்சார் சர்டிஃபிகேட் ரொம்ப பாருங்கள். முடியலைன்னா அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துங்க. அப்போ தான் வந்து இன்றைய மாணவ செல்வங்கள்லாம் வந்து ஒரு நிலையான ஒரு கருத்துக்கு வருவாங்க, நல்லதை படிப்பாங்க. இல்லாவிட்டால் குட்டி சிவராய் நாசமாகி போய்விடா என்பது பகிரங்கமான உண்மை. பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.